ஓம் கணாதிபதியே நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தான். இன்னைக்கு சனி பயிற்சியும் வரனால நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்போம், என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சங்கடங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விநாயக பெருமான மனதார வழிபாடு செஞ்சு அவருக்கு ஒரு அருகம்புல் சாத்தினாலே போதும், மனசு குளிர்ச்சி அடைஞ்சு நம்மளையும் குளிர வைப்பார். அப்படிப்பட்ட அவருக்கு வீட்டில் நான் பூஜை பண்ணாமல் இருந்ததே இல்லை. தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் கண்டிப்பாக அவருக்கு பூஜை பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் பூஜை பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. அவருக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க குட்டி குட்டி சிலைகளுக்காக 3 அபிஷேகங்கள் பண்ணியிருந்தேன். மஞ்சள், பால், சந்தனம், இந்த 3 நாளையும் அபிஷேகம் பண்ணி அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, சத்து மாவுனால செஞ்ச கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன் இன்னைக்கு. அதே மாதிரி வெள்ளருக்கும் கிடைச்சது. அதையும் அவருக்கு சாத்திட்டு என்கிட்ட இருந்த 6 செவ்வந்தி பூக்கள் தான், அதை வச்சு என்கிட்ட இருந்த கொஞ்சம் மல்லிகைப்பூ, வெள்ளருக்கு, இதை மட்டும் வச்சு அழகா நெய்வேத்தியம் பண்ணி எளிமையான முறையில் பூஜை பண்ணேன். ஆனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நான் இன்னைக்கு ஜாதகத்தை வச்சு நான் பூஜை பண்ணேன். ஏன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறனால இந்த கட்டத்தில் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இந்த கட்டத்தை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம் கடவுள்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால இதில் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அந்த விதியையும் அவர் மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ஜாதகத்தை வச்சு நான் சாமி கும்பிட்டேன். இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய நம்பிக்கை, நான் செய்கிறேன். அதே மாதிரி யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருமே பயப்படுறோம். இந்த மாதிரி சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, அடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொருத்தையும் நம்ம ஓடுறதை விட இந்த ஜாதகத்தை கடவுள் முன்னாடி வச்சுட்டு எல்லாமே நீ பார்த்துக்கப்பான்னு நம்ம சொல்றது ஒரு முறை இருந்தாலுமே, ஜாதகமே இல்லாம எத்தனையோ ஆசிரமங்கள்ல அப்பா அம்மா பேர் கூட தெரியாம பிள்ளைகளோட தனிமையில ஒதுக்கப்பட்ட முதியவர்கள் எத்தனையோ பேர் ஜாதக நோட்டு இல்லாம அவங்க பிறந்த தேதி கிழமை எதுவுமே தெரியாமலும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் வாழ்றது எதை நம்பினா அவங்களுடைய நம்பிக்கை தான். கடவுள் இருக்கார், நம்மளை காப்பாத்துவாரு. இன்னைக்கு ஒருவேளை உணவு யார் மூலமையாவது நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அதனால கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் ஆசிரமங்கள்ல நிறைய முதியோர் இல்லங்கள்ல அவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். எந்த சனி பயிற்சி, எந்த குரு பயிற்சி ஆனாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க நேர்மையா இருக்கும் பட்சத்துல அந்த சனி பகவான் கெடுக்கிற கடவுள் கிடையாது, கொடுக்கிற கடவுள் தான். அதனால எல்லாமே இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம இந்த ஜாதகத்தெல்லாம் எடுத்து நல்லபடியா வேண்டி வச்சுட்டு, இதுக்கு மேல நீங்க பார்த்துக்கோங்க, எது நடந்தாலும் நான் நல்லதுதான் செய்யறேன், நான் உங்க பிள்ளை, நான் நேர்மையா தான் இருக்கேன், அதுக்கு மேல கஷ்டம் வந்தா அதை தாங்குற சக்தி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மட்டும் வேண்டிட்டு, பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றங்கிற சமயோஜித புத்தி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியா இறைவன்கிட்ட சரணாகதி அடைவோம். இறைவன் எல்லாமே பார்த்துக்குவாரு. நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய உயர்வு, இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். உண்மையான பக்தி செலுத்தி எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துங்க. அதே மாதிரி ஜீவராசிகளுக்கு பசிக்கு உணவு, நீர், ஆகாரம் இதெல்லாம் கொடுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களால எவ்வளவுக்கு எவ்வளோ தானம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தானம் பண்ணுங்க. அந்த தானம் தர்மமே உங்களை என்னைக்குமே காப்பாற்றும். நம்ம பண்ற புண்ணியங்கள் மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்குமே வரப்போகுது. அதை மனசுல வச்சுக்கிட்டு யாரும் பயப்படாம தைரியமா இருங்க.